இந்த வெந்தய தோசைய சுடும்போது பாருங்க, வீடே மணக்கும். அவ்ளோ வாசனையான இந்த வெந்தய தோசை பார்க்க நல்ல லைட் ப்ரவுன் கலர்ல சூப்பரா இருக்கும். தோசையும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இத நல்லா சுட சுட கார சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வெந்தய தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளதான். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து, இட்லி அரிசி, பச்சரிசி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதே மாரி வெந்தயத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வெந்தயத்த சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நல்லா பொங்க பொங்க அரைச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் அதோட சேர்த்து, நல்ல மையா அரைச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதில உப்பு போட்டு பெசஞ்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இந்த வெந்தய தோசையோட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எங்க அம்மா சின்ன பிள்ளையில தேங்காய் சட்னி தான் அரைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மாவு புளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊத்த வேண்டியதுதான். நல்ல சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியா இருக்கும். வேணும்னா மூடி போட்டு நீங்க குக் பண்ணலாம். இல்லன்னா 2 சைடும் வேக வச்சு எடுத்தும் சாப்பிடலாம். டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.